இந்த போட்டோ பாருங்களேன். இந்த பையனோட கதைய கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணன்னா இவன மாரி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவேன் இந்த கதைய கேட்டதுக்கு அப்புறம். இவனோட பேர் தான் பிரிட்ஜ் வாக்கர். இவன் என்ன பண்ணியிருக்காங்க, இவனோட அம்மா, அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க, இவனோட ஃப்ரெண்ட் வீட்ல அவங்க வெளிய போறதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இவனையும் அவன் தங்கச்சிய பாத்துக்கோ அப்படின்றத விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்ல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய வளர்த்துருந்திருக்காங்க. அவங்களோட பேக்யார்ட்ல ஒரு தோட்டத்துல வந்து இந்த அண்ணனும், அவனோட ஃப்ரெண்ட்ஸும், அவனோட தங்கச்சியும் விளையாட்டு இருந்திருக்காங்க. விளையாட்டு இருக்கப்ப இவனுக்கு ஒரு 6 வயசு தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இருந்திருக்கு. என்ன நினைச்சதோ என்னன்னு தெரியல. இந்த சின்ன பொண்ண நோக்கி கடிக்க ஓடி வந்திருக்கு. ஓடி வந்த உடனே இவன் போயிட்டு அவன் தங்கச்சிய தடுத்து நின்னுட்டான். நின்னுட்ட உடனே அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, இந்த பையன கடின்னு கடிச்சிருக்கு. அவனுக்கு அவன் தங்கச்சி நாய் கடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு தடுத்து நின்றுருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையனோட முகத்த அந்த நாய் வந்து நெறைய தடவ கடிச்சிருக்கு. கடிச்சிட்டு நல்ல வேளை அந்த பையனுக்கு கண் பார்வை அந்த மாரிலாம் எதுவும் போகல. கன்னத்துல மட்டும் நல்லா கடிச்சிருக்கு. கடிச்சனால அந்த பையன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஒரு 90 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. 90 ஸ்டிச்சஸ் அந்த ஒரு 6 வயசு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தங்கச்சிய கடிக்க வருது நாயி. அது நம்மள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு ஓடி போயிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவா இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸ்லாம் வந்து, "நீ தான்ப்பா உண்மையான கேப்டன் அமெரிக்காவே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன பாராட்டிட்டு போயிருக்காங்க.